refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala, welcoming Kalakanadi fans to RRR. RRRன்னு பேர் வச்சதுனாலே RRR அடிச்சா நம்ம என்னதான் பண்றது? சார் இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மீண்டும் 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 ஒரு வெற்றியை பார்த்து ஆர்சிபியோடைய முதல் தோல்வி இந்த சீசன்ல கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சு சார் RR vs RCB? இதை எந்த டீமை பத்தி பேசுறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரே பிளேயரை பத்தி தான் லைஃப்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஆடினார் பார்த்தீங்களா, சூரிய வம்சின்னு. சந்திரன் ஒரு டயத்துல சூரிய வம்சி ஒருத்தர் ஆடுறாரு பாருங்க. அவர் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர்னு டைட்டில் எல்லாம் கொடுத்தாங்க விவேன் ரிச்சர்ட்ஸுக்கு. மாஸ்டர் கிளாஸ் பிளாஸ்டர் அப்படின்னு விவேன் ரிச்சர்ட்ஸ் இவருக்கு டைட்டில் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி அடிச்சு நான் விவேன் ரிச்சர்ட்ஸ் ஆச்சு நான் பார்க்கல. அது என்ன போலிங், அது என்ன ஃபார்மேட்லாம் விட்டுருங்க. இப்படி நான் அடிச்சு நான் பார்க்கல. செக்ஸ் அப்பீல்ன்ற மாதிரி ஒரு ஹீரோ தெரியும் இருக்கு. செக்ஸ் அப்பீல் இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னர் சர்க்கிள் மாதிரி ஸ்டேடியம்க்கு வெளியில ஒரு அவுட்டர் சர்க்கிள் போடுவாங்க போல இருக்கு. சூரிய வம்சி இனிமேல் இதை தாண்டி அடிச்சாதான் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அண்ட் அடுத்த ரூல் கொண்டு வந்துருவாங்க. இனிமேல் ஆப்போனன்ட் டோட்டல சூரியவம்சி ஆடும்போது அவர் வந்து பவர் பிளேலே கிராஸ் பண்ணிடணும் அந்த டோட்டல. இல்லைன்னா கிடையாது. இந்த மாதிரி இவருக்கு அகேன்ஸ்டாக ரூல்ஸ் எல்லாம் வரும் போல இருக்கு. அவுட் ஸ்டாண்டிங் டெமாலிஷன்னா இதுதான் பஸ். டெமாலிஷன் பாகுபலி ஆஃப் கிரிக்கெட்னு கொடுக்க போறாங்க டைட்டில் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரியான ஒரு கேமு நானும் பாக்குறேன். எந்த பாலை போட்டு இவரை கண்டெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் ஆக்சுவலா யார்கர் லைக் ஒன்று போட்டார் புவனேஸ்வர் குமார். அதுலதான் பீட்னா அவங்க என்ன இஷ்டத்துக்கு சுத்துறவங்க அதையும் ஸ்ட்ரெயிட்ல போற இஷ்டர். ஸோ இட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி சேஞ்ச் இன் டெலிவரி ஸ்பீட் லைன் லெங்க். ஸோ மாஸ்டர் கிளாஸ். ரஜத் பட்டிதார் எக்ஸ்ட்ரானரி ஆண்டர். அவரும் விவேன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஆண்டர். பட் அதெல்லாம் காணாம போச்சு எதிர் டீம்ல. இவர் கூடவே ஜுரேல் இருக்கிறான்னு அவரும் விவேன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி இருக்கிறார். அவரும் காணாம போயிட்டாருன்னா அதனால்தான் சொன்னேன் இந்த ஓவரால் மேட்ச்லயே இந்த சூரியவம்சி பத்தி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட ஒரு ட்ரிபியூட் எதுவுமே கிடையாது. என்ன நாக்குதுப்பா. நாக்கு மேல பல்ல போட்டு பேசாதம்பாங்களா சார், அந்த மாதிரி இவர் நாக்கு மேல நாக்கா போட்டு போட்டு பேசுறாரு சார். இவர் நாக்கு தான் பேசுது, வேற எதுவுமே பேச மாட்டேங்குது சார். ஆர்ச்சர் வந்து இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பால் பவுன்சர்ல எடுத்தாரு சார் விக்கெட். என்ன ஆச்சு ஆர்ச்சருக்கு? திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத மாதிரிலாம் விளையாடுறாரு ஆர்ச்சர். வந்துட்டு என்ன நீங்க சும்மா என்ன கலாய்ச்சுக்கிறீங்க, நான் நிஜமா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய ஒரிஜினல் ஃபேஸ் இந்த சீசன்ல காட்டுறாரு. சொல்லுங்க சார், ஆர்ச்சர் பவுலிங் தி சீசன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்சுவலா ஆர்சிபி ஆடும்போது அவங்க டஃபா இருந்தது. ஏன்னா மாய்ஸ்சர் இருந்தது பிச்சில். சீம் பயங்கரமா இருந்தது. அதனால நல்லா முதல்ல ஆண்ட ஒரு 5 பேர்ல 4 பேர் டெஸ்ட் கிளாஸ் டெலிவரி அவுட். நீங்க பாத்தீங்களா, விராட் கோலி அவுட் ஆனது பியூட்டிஃபுல்லான ஒரு கூகுளி பேக் பேக் கேப்ல அவுட். ஸ்டீப் ரைசிங் வந்து ஸ்ட்ரெயிட் பாடி லைன் bowling. முதல் பால் நோபடி வில் எக்ஸ்பெக்ட். சால்ட்னர் அந்த வெட் விக்கெட் வேற டிசால்வேட்டர். சால்ட் டிசால்வ் பண்ணிட்டாங்க, அசால்ட்டா போட்டார் ஆர்ச்சர். ஸோ ஒவ்வொருத்தருக்கு படிக்கல் கூட திடீர்னு இப்படி மேல போயிடுச்சு. ஷார்ட் பேஸ் டெலிவரி யாருமே த்ரோ பண்ணல. லவ்லி குவாலிட்டி போலிங். பிஷ்னோய் எக்ஸ்ட்ரானரி போலிங். அதான் நம்ம ரொம்ப காஸ்ட்லி மிஷின் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு போல் கிடைக்காது. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆக்ஷன். இப்படி வந்து பும்ரா டைப்ல லெப்ட் ஷோல்டர்ல இருந்து ரைட் சைட் ஆஃப் தி வெயிஸ்ட்ல ஆக்ஷனை முடிக்கிறது. அது லெக் பிரேக்கும் கிடையாது, கூகுளிங் கிடையாது. டாப் ஸ்பின், டாப் ஸ்பின்ஸ் கிட்ட ஆகுது. அதை வந்து பட்டிதார் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு. அதுதான் ரொம்ப கிரேட். அஜய் பட்டிதார் இன்னிங்ஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட்ங்கிறதுக்கு இவரையும் ஒரு அந்த 4 விக்கெட் விழுந்த ஸ்டேஜ்ல கூட ஸ்ட்ரோக் பிளே கட்டிலே பண்ணிக்காம ஆனதெல்லாம் ரொம்ப மெஜஸ்டிக். டஃபஸ்ட் சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல பட்டிதார் ப்ரூவ்ட் வாட் இஸ் அண்ட் ஹூ இஸ். சார் ஹெட்மயருக்கு இன்னைக்கு கேட்ச் மேல கேட்ச் மேல கேட்ச் சார். நீங்க டீப் மிட் விக்கெட் போங்க கேட்ச். ஐயோ சரி, நீங்க லாங் ஆஃப் போங்க கேட்ச், லாங் ஆன் போங்க கேட்ச். என்னங்க எங்க போனா கேட்ச்ன்ற மாதிரி ஹெட்மயர். அதுவும் வந்து எவ்ரி கேட்ச் வாஸ் நாட் அன் ஈஸி கேட்ச் சார். அதுல பறந்து விழுந்து லாஸ்ட் செகண்ட்ல எப்படியோலாம் பிடிச்ச கேட்ச்லாம் இருக்குது. ஸோ ஹெட்மயர் அந்த ஃபீல்டிங்கை வந்து இன்னைக்கு ரொம்ப ஆசமா காட்டினாரு சார். ஹெட்மயர் சேஃபஸ்ட் ஃபீல்டரோட த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். யூ கிவ் இஸ் ஃபுல் லைஃப். ஆனா எனக்கு ஒரு கல்யாணம் தான் ஞாபகம் வந்து அவர் பார்த்து. ஏன்னா கல்யாணத்துல கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவர் போற இடத்துல அந்த கேட்ச் வந்துன்னே இருந்தாலும் ஒரு பெரிய கிஃப்ட். திருப்பி எங்க கல்யாணம் பேட்டிங் ஆடும்போது ரிசப்ஷன்ல பன்னீர் தெளிப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி பேட் அப்படி மேல தூக்கி லைட்டா அப்படி கொடுத்தாரு. ஷார்ட் பன்னீர் தெளிக்கலாம் அப்படி தெளிப்பாங்க, லைட்டா தெளிப்பாங்கல்ல, அது மாதிரி செல்லமா ஆசீர்வாதம் பண்றாரு. யானை வந்து சில்லறை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுமே அந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் அவருக்கே ஒரு சிரிப்பு வந்துச்சு, இப்படிலாம் வந்து அவுட் ஆக முடியுமா நம்ம அப்படின்ட்டு.
பட் அவர் டாப் ஃபீல்டிங்லாம் பிரில்லியன்ட். ரொம்ப பிரில்லியன்ட் ஃபீல்டர். சார் ஆர்ச்சர் வந்து இன்னைக்கு அது நம்ம படிக்கல் அவுட் ஆக்குன பால் கூட தோ இட் இஸ் அ லென்த் பால் லென்த்தா இல்லாம கொஞ்சம் இந்த தொட ஹைட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுத்து ஒரு டென்ஷனை கொடுத்தாரு. அங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து ஃபில் சால்ட்டுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்தாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த பக்கம் பிஷ்னா, இந்த பக்கம் ஆர்ச்சர் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய பெஸ்ட்ட குடுக்குறாங்க. ஹெட்மயர் அவருடைய பவுலிங் பெஸ்ட்ட குடுக்குறாரு. இந்த பக்கம் பேட்டிங்லயும் பெஸ்ட்டா குடுக்குறாங்க. ஆர்ஆருக்கு வந்து இதுதான் வந்து அவங்களுடைய தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சீல் த ட்ராஃபி மாரி இதுவரைக்கும் ஒரு 4 மேட்ச் விளையாடிருக்காங்க சார். ஹவ் டு யூ சீ திஸ் கமிங் அப்? இதுல வந்து நான் பராக வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன் தெரியுமா? இது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் பவுலிங் எடுத்தது. நார்மலா ஒரு டீம் 3 மேட்ச வின்னு. எல்லா மேட்சும் வின்னு. அந்த டீமுக்கு ஓப்பனிங்ல 2 ஜெயண்ட்ஸ் வராங்க. 2 பாகுபலி வராங்க. ஒரு குட்டி பாகுபலி, ஒரு மெகா பாகுபலி வந்து 6 அடிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயா போயிட்டு இருக்கு கோயிங். அப்படி இருக்கும்போது நார்மலா டாஸ் ஜெயிச்சுட்டு பேட்டிங் எடுக்கிறது சேஃப். ஏன்னா சூரிய 250 அடிச்சிடலாம். எப்படியும் ப்ரெஷர் ஆப்போனண்ட். பட் அதுல வந்து பவுலிங் எடுத்தார் பாருங்க. அது மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன் சொல்றேன்னா அந்த மாய்ஸ்டர் இருக்கிற விக்கெட்ல வந்து ஹோல்டே வந்து இருந்தது. முதல் பாய் ஹோல்டே அந்த பவுன்சர் வந்து இல்லை. அது நீங்க சொல்ற பட்டிதார் அவுட் ஆகும் அதே தான். ஹோல்டே வந்ததால தான் ஹைட் போயிடுச்சு, டிஸ்டன்ஸ் போவே இல்லை. அது மாதிரி. அண்ட் பராக் அவுட் ஆன பால் கூட கொஞ்சம் மாய்ஸ்டர்ல மாட்டிட்டு பாருங்க. கேஷ்ல அடிச்சு போவே இல்லை, கிளியரே பண்ண முடியல. ஸோ அது வந்து லவ்லியான ஒரு டெசிஷன் எடுத்துட்டார் பராக். கேப்டன்சிக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அதுக்கு சேசிங்ல போனாங்க இந்த வாட்டி 3 வின்ஸ் இருந்து ரைட் ஆன் டாப்ல இருக்கும்போது கூட. அண்ட் ஆர்ச்சர் வந்து லவ்லி ஹெல்ப்ஃபுல் சேவிங் விக்கெட்னா ஆர்ச்சர் டோட்டலி டிஃபரெண்ட் போலர். அவர் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இதே டொசைல் விக்கெட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க எதிர் டீம் காட்டுவார். அபிஷேக் சர்மாவுக்கு வாங்க ஆட்டு வச்சு வாங்க இருப்பாருங்க. ஆனா ஆர்ச்சர் எனக்கு புரியுது. எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயம் வந்து அவரு தான் செட் பண்ணிக்கிறார் ஒரு ஃபீல்டை. 9 பேர் கிட்ட கிடைக்கணும், 2 பேர் வெளியில. அதுதான் ரூல். அவர் செட் பண்ணிக்கிறார் ஃபீல்டை. அவர் ஒரு போலிங் போடுறாரு. ஆனா அவர் எப்படி போடுறாருன்னா அந்த 9 பேர் நடுவில் கேப் அவர் பாரு. ஆக்சுவலா பேட்டர் தான் போடுறான் அந்த கேப்ப. அவரு கேப்ல போற மாதிரி ஸ்லிப்பு கீப்பர் தாண்டி செகண்ட் போய் ஒரு கேட்ச் போகுது. ஷார்ட் தட்வான் கீப்பர் நடுவில் ஒரு சீரிங் ஒன்று போகுது. அதுக்கு அவர் யாரு திட்டுறதுன்னு தெரியல. ஜென்ரலா ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லாம் திட்டுறாரு. பட் அது யாரு மிஸ்டேக்? உங்க மிஸ்டேக். உங்க ஃபீல்டிங் நீங்க போடணும். மூஞ்சா காமி கண்ணாபுரான் ஃபேஸஸ் காமிச்சுங்க எல்லாருக்கும். என்ன நீ பண்ற அப்படின்ட்டு அவர் சொல்லி முடிவுக்குள்ள போயிருது 4. யாரை திட்டலாம்? இந்த பவுண்டரி லைன்ஸ் வேற திட்டலாங்க. வெளில நிற்கிறவங்க யாரையும் திட்டலாம். என்ன நீ பிடிக்கிற அப்படின்னு. ஃபீல்டர்லாம் திட்டுறாரு. உள்ளுக்குள்ள யாரோ 6 வச்சா கிரௌட்ல இருக்கிறவங்களாம் திட்டுறாரு. என்ன பிடிக்கிற கேட்ச்? அது கோவம் அவரோட அவர் ஃபீல்டுக்கு போடணும். சார் பிரிஜேஷ் வந்து இன்னைக்கு ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு சார் இவங்களோட பவுலிங் லைனப்குள்ள. வந்ததுமே நல்ல ஒரு பவுலிங் சார். முக்கியமா ஜிதேஷ வந்துட்டு எடுத்த அந்த எல்பிடபிள்யூலாம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த கெப்ட் லோ இல்லைன்னா திடீர்னு கெப்ட் ஹை இந்த மாதிரி இந்த ஒரு பவுன்ஸ் அன்ஈவனா இருந்தனால வந்துட்டு அந்த ஒரு விக்கெட்டையும் எடுக்க முடிஞ்சது அவர்னால. ஸோ பிரிஜேஷ் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு இந்த சீசன்ல அவருடைய பவுலிங்னு சொல்லலாம் சார். ஆமா, இப்ப எப்படி லுங்கி இங்கடி வந்து அப்படியே பிராவோ இது பண்றாரோ ஸ்டைல்ல, அதே மாதிரி சந்தீப் சர்மா ஸ்டைலே தான் போடுறாரு. பட் சந்தீப் சர்மா முதல் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கல்ல ஆர்சிபி. அதுல முதல் முதல் பாதி வந்து ஆர்சிபி வந்து ரொம்ப சுமாரா ஆடினாங்க. இவங்க ஃபண்டாஸ்டிக் ஆடினாங்க. ஆர்ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஆடினாங்க. செகண்ட் ஆஃப் ஆஃப் த 20 ஓவர்ஸ்ல அப்படியே உல்டா ஆயிடுச்சு. இவங்க திடீர்னு பவுலிங்ல ஸ்லாக்கன் பண்ணி திடீர்னு பிஸ்டாய் ஒரு 2 பார் 15 3 ஓவர்ல 4வது ஒரு ஸ்டைல் அடி மேல தூக்கி டெஸ்ட் மாதிரி தப்பு டிப்புன்னு ஒரு 2 6 விட்டாங்க. அதனால அதை தான் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க தான் திருப்பி மேட்ச் இல்லை பியூட்டிஃபுல்லா. அண்ட் 200 அவங்களுக்கு போடாதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கிளியர் எட்ஜ் ஃபார் ஆர்ஆர் பிகாஸ் சுப்பீரியாரிட்டி இன் போலிங் வேற லெவல் பாஸ். அந்த வெரைட்டிலாம் சத்தியமா கிடையாது ஆர்சிபி. அவங்க ஆர்ஆருக்கு இருக்கிற வெரைட்டி இன் போலிங் ஒருத்தர் ஸ்டீப்பா எய்மிங் அட் யுவர் த்ரோட் 6'5" ஹைட்ல இருந்து யார் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆனா சீமிங் விக்கெட். இன்னொருத்தர் ஸ்லோ யார்கர்ஸ் நிறைய பேஸ் வேரியேஷன் லைன் இல்லைங்க யாரு சந்தீப் சர்மா. அவர் டைப்லயே பிரிஜேஷ் ஒருத்தர். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் வேற யார் போல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல விஷ்ணாய் டோட்டலி அன்பிரடிக்டபிள். விஷ்ணாய் அடிக்கிறது வந்தா நீங்க வந்து ரஜத் பட்டிதார் ஸ்டைல ஃபாலோ பண்ணணும். அவரும் ஸ்டம்ப் விட்டு விட்ரா பண்ணிட்டு கவாஸ் மேல விட அப்புறம் ட்ரை பண்றாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி கிரியேட்டிங் ரூம் அண்ட் தென் பிளேயிங் அப்படிதான் ஆட முடியுமே தவிர ஸ்வீப்புக்கும் 2 கட்டாம் போலிங் அது புல்லும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு போலிங் அது அவர் போடுறது. அதான் நல்லா கிளிக் ஆகிட்டு இருக்கு அவருக்கு. அது பால் ஹோல்டர் ஆச்சுன்னா அவர் ரொம்ப கஷ்டம் ஆடுறது. ஸோ இப்படி ஒரு டெரிஃபிக் வெரைட்டி அவங்களுக்கு இருக்கு. அதனால பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அவங்க அதே இருக்கு மச் சுப்பீரியர் போலிங்.
சார் இன்னைக்கு அந்த லாஸ்ட் ஒரு 7 ஓவர்ஸ்ல அவங்க குடுத்த ரன்ஸ் வந்துட்டு நீங்க சொன்ன மாரி எல்லாருமே லீக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்படி சார் ம். அவ்ளோ ஹோல்ட மேட்ச்ச கையில வச்சிருந்த அவங்க, திடீர்னு கொஞ்சம் ரஜத் பட்டிதார் அடிக்கிறாரு, இவரு அடிக்கிறாரு, அவரு வெங்கடேஷ் ஐயர் அடிக்கிறாருன்றத பார்த்தோனே இவங்க வந்து அவங்க ட்ராக்க விட்டாங்களா? வேர் டிட் தே லூஸ் த ட்ராக்? பிகாஸ் 14 ஓவர்ஸ்ல 125 ஃபார் 7 லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 70, 75க்கு மேல அடிச்சிருக்காங்க. 75 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க. எஸ். சோ அது எப்படி ஆமா. சார்? எப்படி? அங்கதான் சைக்காலஜி ஃபார் 7ன்ற நம்பர் அப்படியே கொஞ்சம் கேரிடிவ் ஆயிடும். 7 தானே. நேரா லெட்ஸ் கோ ஃபார் த கில். ஆல் அவுட்டுக்கு போயிடலான்ட்டு போவோம். அது ரொம்ப ரிஸ்க். அதான் ரொம்ப நாளா சொல்றேன். அங்கேயும் நீங்க நாக்கிங்கா வந்து ரன் கண்டெய்னிங்கே போட்டுக்கணும். அன்லெஸ் உங்களுக்கு டெட்லி விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்கிற போல இருந்தால் ஒழிய, நீங்க சேஃபா எக்கானமிக் போட்டது பெட்டர். இப்போ சந்தீப் சர்மா கிவ் an எக்ஸாம்பிள். அவருக்கு யார்கர் போட தெரியுது. பட் அவர் ஷார்ட் ஆஃப் லெங்க்த்ல போட்டுருக்காரு. வச்சு வாங்கிட்டாங்க கட்சியில. இல்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் வராரு, அடிக்கிறாரு, எல்லாரும் அடிக்கிறாங்க கட்சி. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி ஐயர் ஒர்க்ஸ். அவர் திடீர்னு லாஸ்ட் ஓவர் போடுறாரு. ஸோ இவங்க அந்த கொஞ்சம் காம்ப்ளசன்சி செட் ஆயிருக்கு. டெய்லண்டர்ஸ் தானே. நம்ம கிளீனா வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கே போடலாம். அதாவது ஒரு ரிஸ்க் பண்ண விடுது. எந்த ஸ்டேஜ்லயுமே அதான் சொன்னேன். விஷ்ணாயும் அதே தான் பண்ணார். கடைசியில போடுறது சிக்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ 200 மாதிரி வந்துச்சு. பட் இவங்க கொடுக்குற ஸ்டார்ட் இருக்கு பார்த்தீங்களா, ராஜஸ்தான் ராயல் ஸ்டார்ட் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது 10 இருக்கு ஆஸ்கிங் ரேட். 8வது 9வது ஓவர்ல 3-4 பேர் அவுட் ஆனா கூட ஆஸ்கிங் ரேட் 6 7 வருது பாஸ். இன்னாருக்கு போடுறது டென்ஷன் அப்போ ஜடேஜா மாதிரி ஜாலியா கிராஃப்ட் தள்ளி 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 ஆடிட்டு ஒண்ணுமே பண்ண முடியும். அன்லெஸ் ஒரு பிரில்லியன்ட் கேப்டன் வந்து டெரிபிக் bowling போட சொல்லிட்டு சிங்கிள்ஸை கட் பண்ற மாதிரி ஃபீல்ட செட் பண்ணாலும் பிரச்சனை கிரியேட்டே பண்ண முடியாது. ரொம்ப ஸ்மூத் சரி பாருங்க 2 ஓவர்ஸ் பேர் வச்சிட்டாங்க. ஒரே ஒரு கேப்டன்சி எரர் நான் என்ன பார்த்தேன் ரஜத் பட்டிதார் பண்ணதுன்னா, திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த சூரியவம்சிகள்லாம் பால் அவுட் எடுக்கிறதுல பால்லாம் கிடையாது. அவர் எல்லாம் 360 720 டிகிரிஸ் ஆடுறாரு. ஆனா ஸ்லோவர் ஸ்டஃப் பிகாஸ் ஃப்ரம் தி ரன் அப் ஆங்கிள் யூ ஹேவ் வெரி லிட்டில் டைம். இம்மீடியட்லி அதாவது ஃபாஸ்ட் bowlingல உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆடுறதுக்கு இருக்கிற டைம்ல பாதி டைம் தான் இருக்கும் நீங்க ஸ்பின்னர் ஆடுறதுக்கு. ஏன்னா இன்னும் குயிக்கா 2 ஸ்டெப்ல வந்துடும் பால். அதுக்குள்ள பிக்கப் பண்ணும். அப்படி இருக்கும்போது குர்னால் பாண்டியா ஒரு எஃபெக்டிவா ஒரு பவுன்சர் ஒன்று போடுறாரு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி. அதை தவிர ரொம்ப லிமிட்டட் டர்னு இல்ல ஸ்ட்ரெயிட்டிஷ். ஸோ மாய்ஸ்டர் இருக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை. இவங்க பேட்டிங் பேட்டிங் ஆடும்போது சுத்தமா இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் மாய்ஸ்டர்ல ஏதாவது கொஞ்சம் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில குர்னால் பாண்டியாவை முதல் 6 ஓவர்ஸ்குள்ள எடுத்து வந்துட்டோம். எந்த லெவலுக்கு போயிட்டாங்க பாருங்க டெஸ்பரேட்டா. நம்ம டிம் டேவிட போலிங் கொண்டு வரதாலும் ஆயிடுச்சு. ஹேசல்வுட் எல்லாம் போட்டு பொனாடி அடிச்சிட்டாரு. எல்லாரையும் போட்டு 40-50 அடிச்சு மேட்ச் உங்க கையிலேயே இல்லைன்றது காமிச்சார். ஜெய்ஷ்வாலா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும். சார் ஒரு சைடு நீங்க சொல்ற மாரி குருணால் பாண்டியா ஒரு டீம்ஸ் மேன். எல்லாருமே வந்துட்டு மோசமா போட்டா கூட, நான் வந்து தனியா தெரிவேன் அப்படின்ற மாரி வந்து 6 பால்ல 6 வேரியேஷன் போட்டு எப்படியாவது விக்கெட் எடுக்கணும்னு ஒரு ஒரு டெஸ்பரேட்னஸ காட்டுனாரு சார். பட் அந்த அதர் ஹேண்ட் கையில இருந்த மேட்ச்ல, சரி ஓகே ஆல்ரெடி ஒரு 2 விக்கெட் போயிடுச்சு. திடீர்னு வந்த ஷிம்ரன் ஹெட்மயர் அவுட், செட் பேட்ஸ்மேன் அவுட், எல்லாமே அவுட். இந்த இடத்துல ஒரு கேப்டன் நானாவது பொறுமையா ஆடணும். பால் தான் தேவைப்படுது அப்படின்ற இடத்துல ரொம்ப கிரீடியா ஆடின மாதிரி இருந்துச்சு சார். ரியான் பராகோட அந்த ஷாட், அந்த ஒரு கேர்லெஸ்ஸா நான் அப்படியே ஸ்டைலிஷா ஆடுறேன். இந்த இடத்துல இப்ப பாரு நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல இந்த ஷாட் தான் வரப்போகுது. ஆமா வந்துச்சு. அவுட்ன்னு வந்துச்சு. ஆமா. நீங்க ரியான் பராக் இட்ஸ் எக்ஸ்பர்ட் இன் தட் ஷாட். பட் அந்த ஷாட்டை எப்போ ஆடணும் எப்படி ஆடணும்னு இருக்கு. ஃபுல் பேஸ்ல வந்து போடுறாங்க. யாராவது மார்க்வுட் மாதிரி ஒருத்தர் ஃபுல் பேஸ்ல போடுறாங்க, உம்ரான் மாலிக் மாதிரி போடுறாங்க அப்படின்னா கால் கிட்ட சும்மா அப்படி கேரஸ் பண்ணா போதும். அப்படி விப் பண்ணீங்கன்னா மிடில் பட்டதுன்னா கிரௌடு வெளிப்படும். பட் மாய்ஸ்டர் இருக்கிற பிச்சு பால் ஹோல்ட் ஆகி வருது. பிளஸ் அது உங்க ரீச் பால் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லிங்க்ல போட்டுருந்துச்சு. அதே எஃபர்ட் போறாது. நல்லா வெயிட் பண்ணணும் ஃபுல் ஃபிளெஷ்டா வெளில போறதுக்கு. அந்த அந்த ஸ்லோனஸ் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. திருப்பி அதே மாதிரி ஆடுறதுனால லைனுக்குள்ளேயே போயிடுச்சு. அதான் அங்க தெரிஞ்சுது பால் ரெக்கார்ட் ஆகுதுன்றது அந்த ஸ்ட்ரோக்ல தெரிஞ்சுது. அந்த ஸ்ட்ரோக்கை கம்மி பேசுக்கு நீங்க அவுட் ஆடுவீங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாரு இந்த ஜிமி நேஷம் வந்து சூரியகுமார் யாதவ் வந்தவொடனே ஆஃப் த த்ரோ சொன்னாடுவார். அவர் ஓடி வந்து பால் கொஞ்சம் அப்படி ஹோல்ட் பண்ணுவார் ஸ்லோவா. அப்படி நீங்க அந்த ஸ்ட்ரோக்கை நீங்க ஏர்லி ஆடும்போது கரெக்டா ஷார்ட் மினிட்ல லாக் ஆகும். அந்த பால் ஸ்பீட் ஆஃப் த விக்கெட் அதை பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு தான் அந்த ஸ்ட்ரோக் ஆடினு ஆடுது. ஸோ அந்த அதர் ஹேண்ட் இந்த கேப்டன் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆடின மாதிரி இருந்துச்சு சார். ரஜத் பட்டிதர் அவரோட சில ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அமேசிங்கா இருந்துச்சு சார். அதாவது ஓகே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது டீம் வந்து இப்படி வந்து ஆயிடுச்சுன்னு உடனே டிமாரலைஸ்லாம் ஆகாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணிட்டு ஒரு ஷாட்லாம் வந்து சும்மா திருப்பி வச்சு
மிட் விக்கெட் மேல அடிச்சார் சார் ஒரு 6 சரியான ஷாட் சார். அத பார்க்கும்போது ரஜத் பண்டிதருடைய அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த கேப்டன்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் சூப்பரா இருக்கு சார் ஆக்சுவலா பேட்டிங்ல. அவரு ஆல்ரவுண்ட் விக்கெட் பிரில்லியன்ட் பிளேயர். அதான் எஸ்பெஷலி ஆட்ஸ் அகைன்ஸ்ட் அந்த பக்கம் விக்கெட் போயினே இருக்கு. இங்க டிஃபென்ஸ் ஆடி தேத்திக்கலாம், இல்ல ஒரு மாதிரி இழுத்துன்னு போலாம்லாம் பார்க்காம அதுலயும் பிஷ்ணா இறங்கி அடிக்கிறது, பாஸ் பவுலர் போட்டா இப்படி விப் பண்றது, மிட் விக்கெட் மிட் ஆன் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ், ஸ்கொயர் கட்டு, எல்லா ஸ்ட்ரோக் ஜீனியஸ். சஞ்சு சாம்சன் மாதிரி எல்லா ஸ்ட்ரோக்கும் ஆட வருது. அதுல வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா டஃபஸ்ட் சேலஞ்சிங் கண்டிஷன்ல ஆடுறது வந்து ரஜத் பட்டிதாரோட பேட்டிங். இனிஷியலி அப்போ விராட் கோலி வந்து ரொம்ப குவிக்கா ஒரு 30 அடிச்சார். ஏன்னா முதல்ல ரன் வராமே இருந்து புவனேஸ்வர் குமார் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் டெரிஃபிக்கா போயிருந்தாரு. வந்து போட்டு போட்டார் திடீர்னு விராட் கோலி டெரிஃபிக் ஆக்ஷன் சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம். பட் அவர் வந்து எடுத்தது ரொம்ப டேர்னிங் பாயிண்ட். பிகாஸ் அவர் ஒரு எட்டு இருந்து ரஜத் பட்டிதார் இப்படி ஆடிந்தாருன்னா வேற மாதிரி போயிருக்கும், 240 கூட போயிருக்கும். அண்ட் அந்த பால் போட்டார் பாருங்க பிஷ்னாய். அதான் நான் சொல்லுவேன், உங்களுடைய ஃபோர்டே அந்த பால் தான். நீங்க ஷார்ட்டா ஃபாஸ்டா போட வேண்டிய அவசியம் இல்லை. வருண் சக்கரவர்த்தி போடுற மாதிரி அவர் தைரியமா அந்த கூகுளியை ஃபிளைட் பண்ணி அவுட் சைட் ஆஃப் கரெக்டா உள்ள வந்தது. பட் அந்த பால அவர் என்ன பண்ணார், திருப்பி ரிப்பீட்டடா 4th ஓவர்ல போட்டார். வேலைக்கே ஆகாது அப்ப போட்டா. அப்ப எப்படிலாம் சுத்தணும் 6 போவாங்க. அதனால பிஷ்னாய் 2-3 விக்கெட் எடுத்துட்டா கூட 4வது ஓவர் அவர் வழக்கமா இப்ப நீங்க ரன் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன செமி சர்க்கிள் போட்டு உள்ளவர் அம்பையர் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வருது இல்ல. ரன் அப்ல இப்படி போயிட்டு வர்றாரு, ஒரு செமி சர்க்கிள் ஒரு ஆர்க்ல போயிட்டு வர்றாரு. அதனால அவருடைய தி பெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் விச் இஸ் டார்ச்சர் ஃபார் பேட்டர் சைடு, அந்த ஸ்லாண்டா நேர டவுன் தி எக்ஸிட் போற பால் இட்ஸ் எய்ம்ட் அட் தி ஷூ ஆஃப் தி ரைட் ஹேண்ட் பேட்டர். அதுதான் அவர் போடணும். அது அவர் போடாம 4th ஓவர் இந்த டுவெல்த் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்ல போடலான்னு போட்டாருன்னா மாற்றிடும், மேட்சை மாற்றிடும். பட் அவர் அமேசிங் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. சார் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு டீமோட 20 கோடி பிளஸ் அமௌண்ட்டுக்கு வந்து ரீட்டைன் பண்ணப்படக்கூடிய டாப் 4 பிளேயர்ஸ் ஒருவராக இருந்தவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேம் மாறி வேற மாதிரி அவர் வந்து கேகேஆர் திரும்ப அவர் எடுக்கல. இன்னைக்கு ஆர்சிபி அவரை வாங்கி இருந்துச்சு ஒரு ரீசனபிளான அமௌண்ட். பட் அவரோட இது எப்படி பாக்குறீங்க சார்? வில் ஹி யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்சிபி டு ஷோ த வேர்ல்டு, நான் வந்து நிஜமாவே வந்து யாருன்றதை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் அவர் யூஸ் பண்ணிப்பாரா? பிகாஸ் பிளேயிங் லெவல்ல அவருக்கு இடம் கிடைக்கிறது வந்து இன்னைக்கு கிடைச்சதுக்கு காரணமே வந்து இம்பாக்ட் பிளேயரா வேற வழியில் இவ்வளவு விக்கெட் போயிடுச்சுனே கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. பட் ஓவராலா டு யூ see him flourishing in this season? Does he have an opportunity for that? ஆக்சுவலா வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு இன்னொரு பிளஸ் இருக்கு. டூவே டைப் ஆஃப் போலர். போலிங் நல்லா போகுது, ஸ்லோ ஓடி மெதுவாக போடுற ஸ்டெப் நல்லா போடுவார். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டர். அண்ட் இன்னைக்கு 5 ஓவர்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் அவரால் தான் 200 கிராஸ் ஆச்சு. நல்லா ஆச்சார் கடைசியில் ஒரு 2 ஓவர். அதனால அவர் இன்னொன்று ஒரு ப்ராப்ளமும் இல்லை பாருங்க. நான் ஓப்பனிங் பேட் ஆனால் நீங்கள் என்ன எப்போ அனுப்புறீங்க? டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இன்னிங் அனுப்புறீங்க. அங்கேயும் பாருங்க ஃபுல் ஃபிளெஜ் முதல்ல அடிக்க முடியல ஒரு 7-8 பால். அதுக்கப்புறம் அழகாக காம்பன்சேட் பண்ணிட்டார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காம்பன்சேட் பண்ணிட்டார். அதுதான் டீம் மேன். இந்த டீம் மேன் எடுத்துக்காட்டு. அப்படியே ஆனார்னா திடீர்னு யூ டோன்ட் நோ, திடீர்னு அவர் ஃப்ரெண்ட்ல கூட ப்ரொமோட் பண்ணுவாங்க டெரிஃபிக்கா. அது கூட நடக்கும். படிக்கல் வர இடத்துல கூட வரலாம் திடீர்னு. ஸோ அதான் அந்த மாதிரி தான் கிரியேட் ஆன் மச்சா. ஐ அப்ரிஷியேட் இஸ் ஸ்பிரிட். சார் பிஃபோர் வி எண்ட் த வீடியோ சார், இந்த ஆர்ஆருடைய பேட்டிங் பத்தி ஒரு 2 விஷயம். ஒன்று சார், சூரியவன்ஷி வந்து நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. பட் எனக்கு ஒரு கேட்கணும்னு தோணுச்சு சார். அவர் வந்து முன்னாடி அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வர எல்லா பாலும் அடிக்க பாக்குறாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பார்க்க வந்து மோர் ஸ்மார்ட்டர் அண்ட் மோர் ஸ்டைலிஷா விளையாட ஆரம்பிச்சாரு சார். அவருடைய ஷார்ட்ஸ் இருக்கிற ஸ்டைல் அதிகமாயிடுச்சு. பிளஸ் ஸ்மார்ட்டா இப்ப இவர் யாரோ ஒருத்தரோட பாலை வந்துட்டு இப்படி தட்டி அழகா பின்னாடி பாயிண்ட் மேல வந்து ஒரு 4 அடிச்சாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவர் ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த கேப்ஸ் அடிக்கலாம். நம்ம சும்மா வெளுக்கிறோன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஸ்மார்ட்டாவும் யோசிச்சு ஆடணும்ன்ற அந்த விஷயத்த நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றாரோன்னு தோணுது சார். ஆமா, ஹேசல்வுட் டியூட்ல ஃபாஸ்டா போடுவாரு, சம்டைம்ஸ் ஹோல்டே வரும். நீங்க சொல்றது அந்த பர்டிகுலர் ஷாட் இஸ் யூ ரைட். ஏன்னா எல்லா பாலும் பிளைண்டா சுத்தணும், பிளைண்டா அந்த பால் அவுட்டே இருப்பார். ஆனா ஹேசல்வுட் ஸ்லோயிஷ் பவுன்சர் போட்ட உடனே வெயிட் பண்ணி அப்படி பாயிண்ட்டுக்கு மேலே தட்டி விட்டாருல்ல, அதுதான் இஸ் வாட்சிங் த பால் டில் தி எண்ட். சும்மா பிளைண்டா சுத்தல. ஏன்னா சென்ஸ் ஆஃப் டைமிங் எப்படி கோயிங் அண்டர் த பால்னு ஒன்று நல்லா குனிஞ்சு பார்த்து கோயிங் அண்டர் த பால் நீங்க போனீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா அடிக்க வேண்டாம். ஜஸ்ட் டைமிங் பட்டாலே போயிடும். அந்த ஆர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 360 டிகிரி கோயிங் ரைட் அண்டர் த பால், கரெக்டா ஆடுறது இல்லை. கோயிங் அண்டர் த பால் பிளேயிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ஸ்பின்னு தான் எடுத்துன்னு வரணும் பாஸ். நீங்க வந்து கொஞ்சம் தப்பிக்கணும்னா ஒரு குட் ஸ்பின்னர் ஹேஸ் டு என்டர், ஹி ஹேஸ் டு பி அஷர்ட் இன் தி ஃபர்ஸ்ட் 6 overs சூரியவம்சிக்கு அகேன்ஸ்டா. ஆனா இப்பவும் சொல்றேன்,
ஃபுல் டாஸை ஃபுல் கான்ஃபிடன்ஸோட ஆட மாட்டேன்றாரு. லைக் த வே ஹி பிளேஸ் தி அதர் டெலிவரிஸ். குட் லெங்க்தாக இருக்கட்டும், ஓவர் பிட்ஸாக இருக்கட்டும், ஃபுல் டாஸை கொஞ்சம் தப்பாக ஆடுறாருன்னு எனக்கு தோணுது. அதை எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க பாருங்க. சார் இஸ் தட் பிகாஸ் அவர் வந்து அந்த அந்த பிச்சா அவரை பால்ல அழகா அது அந்த அந்த ஃப்ளோவோட சேர்த்து அப்படியே அடிக்கிற அந்த இதுலயே அவர் பழகுனனால அவருக்கு அந்த ஃபுல் டாஸ் வர மாட்டேங்குது அடிக்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து மீதி பேரோட ஸ்லோ ரன்லாம் நான் சொல்லுவேன்ல, லுங்கி போடுற ஸ்லோ ரன்லாம் நார்மல் ஸ்லோ ரன் ஆடுற மாதிரி ஆடும்போது பட் பேட்டு கீழே போகுதுன்னு. பிகாஸ் அந்த ஸ்லோ ரன் இன்னும் லாக் பண்றாரு டுவர்ட்ஸ் த கிரீஸ். அது கஷ்டப்படுறாரு. அதனால தான் அந்த பேட்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அந்த ஸ்லோ ரன் டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இந்த இன்ஸ்டிங்டிவா அடிக்கிறவங்களுக்கு ஸ்பான்டேனியஸா கிரீட் ஆடுறாருல, அதுல ஒரு பால் ஃபுல் டாஸ் திடீர்னு வரும்போது உங்களுக்கு அதான் மட்டமான பால் ஃபுல் டாஸ். இவரு துஷார் தேஷ்பாண்டேட்லாம் சொன்னீங்கன்னா லாக்கர்ல நிறைய வச்சிருப்பாரு ஃபுல் டாஸ். ஆனா ஏன்னா நியூ பால்ல நியூ வழுக்கிற ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அதுல வந்து ஃபுல் டாஸ் போடுவார் இடுப்புக்கு நேரம். அதுக்கு சொல்றேன். ஆனா சம்டைம்ஸ் அந்த ஃபுல் டாஸ் நீங்க போட வேண்டும். திடீர்னு நீங்க அதை போட்டீங்கன்னா ஃபாக்ஸ் ஆயிடுவாங்க. திடீர்னு தப்பா அடிச்சிருவாங்க. அந்த ஃபுல் டாஸ் டிப்பிங் ஃபுல் டாஸ் இஸ் மச் சேஃபர் டெலிவரி தேன் குட் லெங்க் ஆர் ஷார்ட் லெங்க் பால், ஷார்ட் ஆஃப் லெங்க் பால். அதனால நான் 2-3 வாட்டி பாக்குறேன். சரியா டைம் ஆக மாட்டேன்றது ஃபுல் டாஸ் போட்டா. ஸோ சர்ப்ரைஸா 2 பாலுக்கு ஒரு பால் ஒரு ஃபுல் டாஸ் போடணும். அப்படி பண்ணுவாங்க. நிறைய ஸ்டடி பண்ணாங்கன்னா. சார் நம்ம பவுலிங் ஓகேவா இருக்குதுன்ற மாதிரி சொன்னீங்க சார். நீங்க ஆர்சிபி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பின்னர்லாம் நல்லா இருந்திருந்தா மேபி குணாலுக்கு இன்னொரு சப்போர்ட் கிடைச்சிருந்தா ஜெயிச்சிருந்திருக்க முடியுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ எப்படி ஒரு சுயாஷ் சர்மா இருந்தா ஒரு டைம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நான் என்ன கேட்கறேன்னா சார், அதான் அபிநந்தன் சிங்னு ஒருத்தர் இருந்தாரு, சூப்பரா போட்டாரு. அவரை மீறியுமா ஒரு நல்ல பவுலர் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு இன்னைக்கு அபிநந்தனை விட. இது சம்பந்தமா நான் சொன்னா இதோட ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட். என் ஃப்ரெண்ட் அரவிந்தன் டென்டிஸ்ட் வேற அவர் வந்து டெரிஃபிக்கா ஃபாலோ பண்ணுவார் கிரிக்கெட். அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். இவர் வந்து 15 பால்ஸ்ல 50 போகுது, 15 பால்ல வைபவ் சூரியவன்ஷி 50 போகுது. பட் போலிங்ல அபிநந்தன் 15 பால் 50, 2.3 ஓவர்ஸ் அவர் போடும்போது நம்ம எக்ஸ்ட்ராடனரி அப்சர்வேஷன் அது. ஏன்னா முன்னால சொன்னேன், டெண்டுல்கர் 100 செஞ்சுரி வச்சுக்கிறார் பேட்டிங்னுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசாந்த் வந்து போலிங்ல வச்சுக்கார் 100 செஞ்சுரின்னு. அந்த மாதிரி இவர் 15வது பால் இவர் 50 கிராஸ் பண்ணிட்டார் போலிங்ல. ஸோ அது ஒரு செம்ம. ஏன்னா அவரு எங்க போடுறதுனே தெரிப்பாஸ். எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் லைக் பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட்டே அப்படியே திரு மொழிகிறாங்க. இருந்தாலும் என்னடா இப்படி அடிக்கிறாங்க. அதாவது ஒரு 6க்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி கையில கீழே 13 6 போனா கூட பரவாயில்ல. எங்கேயோ 8வது படியில உட்காந்துக்கிற ஸ்பெக்டேட்டர் தள்ள போய் சார் சார் அத உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க சார். நீங்க எப்பவும் சொல்லுவீங்களா அவருக்கு பிட்ச் மேல நம்பிக்கையே இல்ல. இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்ட்ல நிறைய ஈரம் இருக்குல்ல, ஸ்பின்னர்ஸுக்கு கிரிப்பிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃபுல் டாஸர் போட்டாங்க. அந்த ஈரப்பதம் குறைக்கலாம்ல, அது படாமே இருக்கிற கரையில அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சூரியவன்ஷி அடிச்ச 6க்கு ட்ரோன் கேமரா இருக்குல்ல, ட்ரோன் கேமராவுக்கு ஹெல்மெட் போட்டு அனுப்பிச்சாங்க இன்னைக்கு. அந்த ஏதோ ஆயிடும். அந்த மாதிரி இனிமே அம்பையர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஹெல்மெட் கேட்பாங்க சூரியவன்ஷி ஆடும்போது. அப்புறம் ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல நிக்க உட்காந்துருக்கவங்க கண்டிப்பா ஹெல்மெட் கேட்பாங்க. என்ன வேணா நடக்கும். அந்த மாதிரி நான் ஆனஸ்ட்லி எக்கச்சக்க ஹிட்டர்ஸை பார்த்தேன். கபில் தேவ் பீக்ல பார்த்துருக்கேன். என்னோட லீக்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல என்னென்னமோ ஹிட்டர்ஸ், விவியன் ரிச்சர்ட்ஸ் மாரி ஹிட்டர்லாம் நான் பார்க்கல. அவரு கூட இப்படி அடிச்சு நான் பார்க்கல ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் T20 ஃபார்மேட் அவர் ஆடல, வேற விஷயம். அவர் டெஸ்ட் மேட்சே அப்படிதான் ஆடுவாரு. பட் இந்த பையன் அடிக்கிற மாதிரி பிளஸ் நேத்திக்கு அவருக்கு நான் ஸ்பெஷல் மென்ஷன். அந்த முக்குல் இருக்கார்ல, முக்குல் சௌத்ரி, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஹிட்டபிள் பால்ஸுக்கு தான் மீதி பேர்லாம் அடிப்பாங்க. அந்த மாதிரி பவர் இருக்கிறவங்க ஹிட்டபிள் பால்ஸ் அடிப்பாங்க. இவர் என்ன டிசைட் பண்றாரு, எங்க டீமுக்கு 60-70 ரன் தேவை 5 ஓவர்ல, நீ என்ன வேணா போடு, நான் 6 தான் அடிப்பேன். ஸோ டாப் ஹாஃப்ல நமக்கு வந்து இந்த சூரியவம்சி மாதிரி ஒரு பிளேயர் வந்து பிரமாதமா ஜொலிக்கிறாருன்னா, செகண்ட் ஹாஃபுக்கு நம்ம முகுல் சௌத்ரி மாதிரி, அஷுதோஷ், சஷாங்க் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ்ல who can do wonders. 4 overs 50-60 டு வின்னா நார்மலா ரொம்ப கஷ்டம் இல்ல. நான் இப்ப சொன்ன இந்த லிஸ்ட்ல இவங்க எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, கிட்ட வந்துடும், இல்ல அடிச்சு காமிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் இருக்கு அஷுதோஷ், சஷாங்க், இந்த முக்குல் நேத்தியான முக்குல்கெல்லாம். அதனால என்ன வேணா ஒரு சுத்தட்டும். பட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஒன் மேட்ச் வேற நல்ல குவாலிட்டி போலிங், ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி நல்ல குவாலிட்டி போலிங் இருக்கிற ஒரு போலிங் ஒரு அடியும் அடிச்சிட்டா ஸ்ட்ரெயிட்டா வந்துடுவார் இந்தியாவில். எனக்கு பிரைட்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட். அண்டு நேற்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்ல வந்து ஒரு பால் விட்ரா பண்ணி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் தோனி மேல ஒன்று அடிச்சார். லாங் பால் எங்க போச்சு ஒரு 6.
ரொம்ப மெஜஸ்டிக் அது ஒண்ணு. 1983 கிறிஸ் ஸ்ட்ரைக்கர், ஆண்டி ராபர்ட்ஸ் உட்கார்ந்து ஒரு ஸ்குவாட்ரி வச்சது அது இன்னைக்கும் பேசுறோம். அந்த ஸ்ட்ரோக் ஈக்குவலா ஃபுல் ரீச் யூஸ் பண்ணி பாயிண்ட்டுக்கு மேல ஒரு 6 கவர் பாயிண்ட்டுக்கு மேல அதெல்லாம் பிரெத் டேக்கிங். So happy to talk about him when we are talking about சூரியவம்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அந்த சின்ன பையன், செகண்ட் ஹாஃபுக்கு இந்த சின்ன பையன் மாதிரி இருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சீக்கிரம் இந்தியன் டீம்ல வந்துடும். சார் எல்லார பத்தியும் நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க முக்கியமானவர மறந்துட்டீங்க. உங்களுக்கு புடிச்ச ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன். இன்னைக்கு அவர் தான் வந்து த மோஸ்ட் பாசிட்டிவ் பேட்டிங் ஆடினாரு டுவர்ட்ஸ் தி எண்ட். த்ரூவ் ஜுரேல் சார். அ எ இவங்கலாம் வந்துட்டு ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கிற நேரத்துல அவர் சைலன்ட்டா வந்து ஓகே ஒரு 3, 4 வீடு போயிடுச்சு. கேப்டனே பொறுப்புலாம் மாட்டாப்ல. நான் அடிச்சு குடுக்குறேன் உங்களுக்கு இருங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல வந்து த்ரூவ் ஜுரேல் ரொம்ப சூப்பரா ஆடி முடிச்சாரு சார் மேட்ச. துருவ் ஜுரேல் வந்து டெக்னிக்கலி பிரில்லியன்ட். ஜஸ்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ். சோ பிரில்லியன்ட். அப்புறம் இந்த நமன் அந்த டைப் ஆஃப் பேட்டர் அவர். சரி அவரோட பொசிஷன் இன்னைக்கு கூட சஞ்சு சாம்சன் டைப்ல ஒரு பாயிண்ட்ல ஒன்று அடிச்சார் பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்குவாட்ரி கண்ணில் ஒட்டிக்கலாம். அது வந்து ஜுரேல் வந்து தனி ஸ்டாம்ப் ஆஃப் கிளாஸ். அண்ட் ரொம்ப பேக் லெஃப்ட் இல்லாம பஞ்சஸ் இல்ல, மிட் விக்கெட்ல ஸ்கொயர் லெக்ல புல்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிச்சோட ஸ்பீட புரிஞ்சுட்டு கிரியேட் ஆடுறது வெரி வெரி பிரில்லியன்ட். கீப்பிங்கும் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணாரு. அண்ட் முதல்ல எல்லாம் அவங்கள விட்டு மேட்ச் ஒரு மாதிரி கை விட்டு போடாம இருந்தது. ஏன்னா கண்ணாபுரம் ஒய்டு கீடுலாம் போயிருந்தது இல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் செட்டரேட் பண்ணிட்டு இன்னைக்கு 2 அடி ஸ்ட்ரெயிட் அப்டமன் கார்ட்ல வேற ஒரு அடி இன்னைக்கு ஹேசல்வுட் பால். பட் ஹேசல்வுட் வந்து இந்த சூரியவம்சிக்கு ஒரு ஓவர் போட்டார் பாருங்க, அந்த விட்டு தான் ஹேசலே அப்படின்னு ஹேசல்வுட் வந்து ரியலைஸ் பண்ணாரு. ஏன்னா இன்னைக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த சூரியவம்சியோட முகம் பேட்டை சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம் எல்லாரும். அந்த அளவுக்கு we have done full justice நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல. ஏன்னா we have to talk about such a promising cricketer. இது ஸ்டார் வேர்ல்டு நம்பர் 1 ஸ்டார் என்னது. சார் ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் டு ஆஸ்க் செப்பரேட்லி நினைக்கிறேன். இருந்தாலும் கேட்கிறேன். அப்போ இன்னைக்கு மேட்சோடைய ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் என்ன சார்? மெரிவா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட். இன்னைக்கு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் சூரியவம்சியோடைய சிக்ஸஸ் தான். அது வந்து ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் இல்லாத இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா கிரிக்கெட்டே தெரியாதவன் துட்டு விட்டு போய் உட்காந்தா கூட அப்படியே பார்த்துதான் இருப்பான். யார்ப்பா அந்த ஆள் இக்கட்டி நம்ம பார்த்துருப்பான், அவர் தான் நம்பர் 1. பட் நான் என்ன சொல்றேன், ஹெவி ஆட்ஸ் அகேன்ஸ்ட். ஒரு பக்கம் எல்லா டாப் கிரிக்கெட்டர்ஸ் அவுட் ஆகிட்டு ரஜத் பட்டிதார் வந்து கிரேஸ்ஃபுல்லா பிளைண்டா சுத்தாம டெஸ்பரேட் ஆகாம கிரிக்கெட்டிங் ஸ்ட்ரோக் சார் பாத்தீங்களா, பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா அது பாக்குறது. ஸோ அவருக்கு நம்ம வந்து ரிஃப்ரெஷிங் ஹீரோவா அவரை கொடுக்கலாம். ரிஃப்ரெஷிங் கேம் அவருக்கு கண்டிப்பா சொல்லுவோம். ஆல்ரைட் சார். இந்த மேட்ச்க்கு அவுட் ஆஃப் 5 வாட் இஸ் யுவர் ரேட்டிங் சார்? மேட்ச் டோட்டலி ஒன் சைடுன்றதுனால ஒரு மேட்சா பாத்தீங்கன்னா 3.75 அதுல ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா முதல் அடியிலே முடிச்சிட்டாங்க. 6 ஓவர்ல முடிச்சு ஆஸ்கிங் என்னப்பா சொன்னேன் 10 நீலாம் வாங்க பின்னாடி இருக்கவங்களாம் 6-5 சிங்கிளா தீனா போறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க மேட்ச். அதனால ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் பெருசா இல்லை. 3.75. ஆல் ஐஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டுமாரோ. பிரவிஸ் வருவாரா? ப்ரூயிஸ்னாலே பிரவிஸ் வருவார். என்னென்ன டிக்கெட் வேணும்னு கேட்டுன்றதெல்லாம் இப்போ டிக்கெட் வேணுமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஒரு பக்கம் ஆர்சிபி அவங்களோட ஃபர்ஸ்ட் லாஸ பார்த்துருக்காங்க. இன்னும் வந்து அன்ஸ்டாப்பபிளா ஆர்ஆர் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீமோட நிலைமை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 8 ஓப்பன் த அக்கௌண்ட். பேங்க்ல போய் எப்பா ஆதாரும் பேனும் மிஸ் மேட்சா இருக்கு, போய் சரி பண்ணிட்டு வா, அப்பதான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு மேனேஜர் அனுப்புற மாதிரி வட்டம் போகும்போதெல்லாம் விக்டரியை கொடுக்காம அனுப்பிடுறாங்க. என்ன சார் எப்படி ஒரு ஒரு ஹை சான்சஸ் ஆர் லோ சான்சஸ் ஏதாவது இருக்குதா அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்? இருக்கிறத வச்சுதான் ஆடி ஆகணும். பிரவேஷ் உள்ள வந்துட்டு அகில் ஹுசைனும் உள்ள வந்துட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பேட்டிங்ல எனக்கு குறையே கிடையாது. இப்போ நான் சொல்றேன், பேட்டிங்ல குறையே கிடையாது சிஎஸ்கேல. பட் எந்த டீமோட நீங்க வந்து ஒரு வின்னமில்லா ஒரு டோட்டல் எப்போ வரும்? நீங்க போலிங் நல்லா போட்டு தானே வரும். அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அகில் ஹுசைன் வந்ததுனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பிளஸ் ஆல்சோ பேட்டிங் வெல், லவ்லி ஃபீல்டர் ஆல்சோ. ஸோ அது பிளஸ் பிரவேஷ் வந்தா டாப் கிளாஸ் ஃபீல்டர், ஃபேண்டாஸ்டிக் பேட்டர். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சிக்ஸஸ் நிறைய பார்க்கலாம், அதெல்லாம் சான்ஸ் இருக்கு. பட் நான் சொன்னதை அவங்க பண்ணிருக்கணும். வீடியோ போட்டு பார்த்து போன மேட்ச்ல ஏன் இவ்வளவு ரன்ஸ் லீக் ஆச்சு? தட்ஸ் பிகாஸ் we are bowling short outside the Austin, good line short ball. So we gifted most of the runs third man ஏரியால. ஏன்னா ஷார்ட் பால் போட்டுனே இருக்கும். யார் போட்டு யாரும் ஸ்டியர் பண்ணி அடிச்சிடல. அதனால ஓவர் பிட்ச் டெலிவரி ஆர் டிப்பிங் ஃபுல் டாஸ் ஆர் யார்கர், இந்த 3 தான் 20 ஓவரும் போட்டோம். அப்படி போட்டு ஃபர்ஸ்ட் போலிங் போட்டோம்னா சேசிங்க்கு சான்ஸ் இருக்கு. இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருந்தா சான்ஸ் இருக்கு. ஆல்ரைட் சார். எப்படி போக போகுது சிஎஸ்கேவுக்கு இந்த மேட்ச் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எனி அதர் க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பிஃபோர் வி எண்ட் தி வீடியோ?
ஆமா, நீங்க ஃபாஸ்டா கிளம்பி போறதுக்குன்னு ஒரு ஜோக் இருக்கு. நீங்க வந்து இந்த ஏதோ ஒரு வாட்டி ஹர்ஷா போக்லே கமெண்ட்ரியில மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவரு வீட்டுல எந்த ஊரா இருந்தாலும் அவர் போயிடுவாரு அப்படின்னாங்க. இல்ல ஹர்ஷா போகலே அப்படின்னு மாத்தினார் பேரு அப்படின்னு. சார் ஏற்கனவே சிஎஸ்கே ஒழுங்கா விளையாடல. அந்த டென்ஷன் வேற மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. வெயில் வேற சுட்டு எரிக்குது. நைட் ஆனா புழுக்கமா இருக்கு. இதுக்கு மேல 12:40க்கு மேட்ச வேற அவன் லேட்டா முடிச்சு நம்மள 12:40 1 மணி வரைக்கும் பேச வச்சுட்டு இருக்கான். ஏன் சார்? ஏன்? Anyway, let us all pray for the yellow people, yellow army to perform well. எல்லோரும் என்ஜாய் பண்ற மாதிரி எல்லோ ஆர்மி ஆடணும். நாளைக்கு சந்திப்போம். வழக்கம் போல நாளைக்கு கிரிக்கெட் அண்ட் ஃபன் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன் ஆர் ஃபேவரட் RRR. சூப்பர்ப் சார். ஓகே, துல் நீங்க துல் refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.